ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பாலை நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ பால் நல்லா கொதிக்கட்டும், அதாவது பாதி அளவுக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஆனால் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ முக்கியமாக அதுக்கு ஃபோக், அதாவது முள் கரண்டி இருந்தால் போதுங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி பண்ணின அப்படின்ட்டு. ஸோ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சைடில் உள்ள ஆடையை இந்த மாதிரி உள்ளே எடுத்து விடுங்க. ஸோ அப்போ தான் ஸ்வீட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது பாதி அளவு ஆயிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது 1/2 ஸ்பூனோட அளவு, இதில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க. ஸோ ஜீரா மெல்ட் ஆகிறதுனால அகெயின் கொஞ்சம் தண்ணி ஆகும், அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் மைதா மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம், கட்டி எதுவும் இல்லாமல். ஸோ சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது சூப்பராக ரெடி ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது இருக்கட்டும். ஸோ அது இருக்கட்டும். இந்த சைடு நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன், 200 கிராம் அளவுக்கு. ஸோ அதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர் அந்த தண்ணியில் நல்லா கரையணும். ஸோ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. ஓரளவு சிரப் மாதிரி வந்துடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். ஒரு கை விடாமல் 5 நிமிஷம் அளவு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக இதுலேருந்து மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு ஃபோக் மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா சூப்பரான ஷேப் வந்துடும். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ ஒரு கடாய் வச்சு அதில் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஃபோக்கில் சுருட்டி வச்சுருந்த பீசஸை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அது நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீராவில் இதை சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஜீரா ரொம்ப கூல் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக அதை சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பைரல் ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ ரொம்ப நேரம் ஜீராவில் சோக் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, 1 ஹவர் இருந்தாலே போதும், அது சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் பண்ணின இந்த ஸ்வீட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.